வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சலார் படம் வந்து நான் ஆல்ரெடி நம்ம தேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ ஒரு 2 வாட்டி பார்த்துட்டு, அப்போ என்னால் ரிவ்யூ போட முடியல. அப்போ தான் நம்ம ஷார்ட் ஃபிலிம் வேலையாக இருந்ததுனால ரிவ்யூ போட முடியல. இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு திரும்பி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோண தாட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷோவே நான் போய் தேட்டரில் பார்த்துட்டு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி தேட்டரில் போய் பார்த்தேன். பட் இந்த டைமில் வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம் வேலை இருந்தனால என்னால் ரிவ்யூ போட முடியல. சரி, ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ரிவ்யூ போடலாமே தான் இப்போ வந்து படம் வந்துருச்சு. இன்றைக்கி தான் பார்த்தேன். எனக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு தேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்பயும் கிடைக்கிது. பிகாஸ் இன்டர்வல் சீன்லாம் எனக்கு வந்து தேட்டரில் நான் 2 டைம்ஸ் தேட்டரில் பார்த்தப்பையும் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, அதே அளவுக்கான கூஸ் பம்ப்ஸ் எனக்கு இப்போயும் வரைக்கும் எனக்கு நான் தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் உடனே நான் ட்விட்டரில் டைப் பண்ணி போடுறதுன்னா, ஒரு எலிவேஷன் சீன்னா அந்த பிரசாந்த் நீல் தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு. பிகாஸ் உண்மையாலே ஒரு எலிவேஷன் தான். நம்ம அது தெரிஞ்ச எலிவேஷன், நம்ம தெரிஞ்ச சீனாக தான் இருக்கும். பட் அந்த அவர் ஒரு ஸ்டேஜிங்னு ஒன்று பண்ணுவார். அது வந்து பொறுமையாக ஒன்று வச்சுக்கிட்டே ஒன்று வெடிக்கும் பாருங்க, வெல்கணும் மாதிரி. அந்த இடம் வந்து பிரசாந்த் நீல் பிரிச்சுறாரு மனுஷன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்டர்வல் இப்பயும் பார்க்குறப்பயும் எனக்கு நம்ம தெரிஞ்ச இன்டர்வல் தான். கேஜிஎஃப் இதெல்லாம் பார்த்தாச்சு. இருந்தாலும் இந்த இன்டர்வல் பார்க்குறப்போ ஒரு மாதிரி அந்த ஸ்டேயாரிட்டி ஒன்று சொல்கிறப்ப ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும் பாருங்க, சலார்னு சொல்கிறப்ப. அதுதான் பிரசாந்த் நீல். பேக்ரவுண்டில் ரவி பசூர் பிரிச்சிருப்பார். நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படத்தில் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளோவா எடுபடலன்ட்டு. பட் எனக்கே ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்த்தப்ப எனக்கு சில சீன்ஸில் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பட் செகண்ட் டைம் இப்போ ஓட்டியில் பார்க்குறப்போ ஒவ்வொரு சீனும் மனுஷன் செதுக்கியிருக்கான்னு தான் சொல்லணும். பிரசாந்த் நீல் கிடைச்ச கிஃப்ட் ரவி பசூர். பிகாஸ் அவர் யோசிக்கிற சீனை வந்து ரவி பசூர் மாதிரி யாராச்சும் எலிவேட் பண்ணுவாங்களோ எனக்கு தெரியாது. பிகாஸ் ரவி பசூர் அவ்வளோ வேலை பார்த்துருக்கு. மெயினாக இந்த படத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச சீனே அந்த பொண்ணுங்களை ரெஸ்கியூ பண்ணுற சீன் தான். அந்த இடத்துல ரவி பசூர் வந்து அந்த யான்னு ஒரு பாட்டு ஒரு போட்டு பார்ப்பாங்க, எல்லா ஒரு கோரஸ் வாய்ஸோட ரவி பசூர் என்ன மனுஷன் இப்படி போட்டிருக்கேன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துலையும் சரி, ஸ்டேஜிங் பொறுமையாக இன்டர்வல் ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒரு 15 நிமிஷம் பொறுமையாக நம்ம எனக்கெல்லாம் தேட்டரில் பார்க்குறப்ப டே அட்ரா பொறுமையாக அப்படியே நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. டே இருங்க ஒரு இடத்துல வேணால் பிளாஸ்ட் ஆகும் பாருங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த பிளாஸ்டிக் நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது ஒர்த்து அந்த மாதிரி தான் தெரிஞ்சு. பிரபாஸுக்கு வந்து இது ஒன்று டெய்லர் மேடு கேரக்டர்னு சொல்லுவாங்க, அப்படி இருந்துச்சு. பிகாஸ் பிரபாஸோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் வந்து இவருக்கு டைலாக்கே கிடையாது. பட் வந்து அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக பண்ணியிருப்பார். கம்மியான டைலாக் பட் நிறையா எமோஷன்ஸ் காட்டணும். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சரி, அவர் அந்த கோவத்தை கண்ணில் காட்டுற ஒவ்வொரு சீனாக கூட சரி வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த பிருத்திவிராஜ் வந்து சூப்பரான ஒரு ஆக்டிங். மெயினாக பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் வந்து படம் ஃபுல்லாக அவர் ஆக்டிங் பண்ணிதான் இருப்பார். எனக்கு அவர் படத்துலேயே எனக்கு பிடிச்சதுன்னா கிளைமேக்ஸில் அவர் ஃபைட் பண்ணுறப்போ அவரோட ஃப்ளெக்சிபிலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவர் ஃபைட் பண்ணுறப்போ ஒரு மாதிரி பார்க்குறப்பே ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. அவரோட ஃப்ளெக்சிபிலிட்டி, அவரோட ஸ்பீடு, அவரோட ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைண்ட் கோப்பி எனக்கு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஹாப்பியானது. எனக்கு இந்த படம் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஹாப்பியான ஒரே விஷயம், மைண்ட் கோப்பி இந்த படத்தில் இருக்காரு. பிகாஸ் நம்ம தமிழ் ஆக்டர் ஒருத்தர் தெலுங்கு படத்தில் ஒரு ஃபுல் லென்த்தாக இருக்கார். மைண்ட் கோப்பி தான் இந்த படத்தோட கதையவே சொல்கிறாருன்னா அது ஒரு ஹாப்பி தானே. நம்ம கோலிவுட்லேருந்து ஒருத்தர் வந்து பிரசாந்த் நீல் எடுக்கிற படம், ஒரு பிரபாஸ் இருக்கிற படத்தில் வந்து நம்ம மைண்ட் கோப்பி அவர் வந்து ஃபுல் லென்த் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவரோட கேரக்டர் அவர் கேரக்டருக்கு என்ன பண்ணுமோ அது சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் சுத்தியாசன் அவங்களோட கேரக்டர் வந்து அவங்க என்ன பண்ணுமோ, அவங்க கேரக்டருக்கு என்ன பண்ணுமோ அது சூப்பராக பண்ணிட்டாங்க. மெயினாக எல்லாருக்கும் இந்த படத்தில் வந்து அவங்க அம்மா கேரக்டர் வந்து நான் ட்விட்டர் அதெல்லாம் பார்க்குறப்ப அம்மா கேரக்டர் ஓவர் டோஸாக இருக்குது, அவங்க பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி ஓவராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு வந்து ஜென்யூனாக எனக்கு என்ன தோணுச்சு, அவங்க அம்மா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயினாக படம் பார்த்ததுக்கப்புறம் ட்விட்டர்லேயே போட்டிருக்கோம் அந்த கத்தி, அந்த பிளாஸ்டிக் கத்தி வச்சு ஒரு சீன் இருக்கும். அது உண்மையிலே ஃபஸ்ட் டைம் தேட்டரில் வாங்குறப்போ தேட்டரே சிரிச்சிட்டாங்க. பட் எனக்கு அது அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு அந்த சீன் வாங்குறப்ப. எனக்கு அப்போ தான் புரிஞ்சு அவங்க இவர் வந்து எவ்வளோ கொடூரமானவராக இருந்தால், எவ்வளோ வைலண்ட்டான ஒரு ஆளாக இருந்தால் அவங்க அம்மா வந்து ஒரு பிளாஸ்டிக் கத்தி கூட அவங்க கையில் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்கன்ற அளவுக்கு எனக்கு புரிஞ்சு. பிரசாந்த் நீல் அந்த இடத்துல வந்து ஒரு எமோஷன் கன்வே ட்ரை பண்ணார். அது நிறையா பேருக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து அது உண்மையிலே நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எமோஷனல் சீன்னா அது சொல்லி ஒரு மதர் சென்டிமெண்ட் சீனா. பிகாஸ் அந்த ஒரு பிளாஸ்டிக் கத்தி எல்லாரும் யோசிப்பாங்க, இன்னும் பிளாஸ்டிக் கத்திக்கு ஏன் இவ்வளோ சீனுண்டு. பட் அவங்க அம்மா இடத்துல வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். பிகாஸ் அவர் எவ்வளோ கோவப்பட்டிருந்தா, எவ்வளோ வைலண்ட்டான ஒரு ஆள் இருந்தால் அவங்க கையில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கத்தி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அம்மா. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அது எலிவேஷன், அவங்க பேசுகிற ஒவ்வொன்றும் ஒரு சூப்பராக ஒரு மாதிரி கணீராக ஒரு மாதிரி டாமினேட்டிங்காக இருந்தது வந்து அம்மாவோட கேரக்டர். அவங்க கேரக்டருக்கு சூப்பராக சூட் ஆகிருந்துச்சு. அவங்களோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில்.
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, இந்த படத்தில வந்து வேற சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில வந்து அ சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இந்த படத்துக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன் நல்லா இல்லன்னு சொல்றதுக்குன்னு எனக்கு எதுவுமே இல்ல. அ எடிட்டிங் மட்டும் சில இடத்துல வந்து கொஞ்சம் ஆ, சில இடத்துல கொஞ்சம் ஏதோ கட் பண்ணி மாத்திருந்துருக்கலாம். சில இடத்துல மட்டும் வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாம். சில இடத்துலலாம் ரொம்ப பிளாக்கா போறது, க்ளோஸ் ஆகுறது, அந்த இது இல்லாம பண்ணியிருந்தோம். பட் சினிமாட்டோகிராஃபி சூப்பரான சினிமாட்டோகிராஃபி. மெயினா சினிமாட்டோகிராஃபி என்னன்னா, நம்ம வந்து சினிமாட்டோகிராஃபியோட ஒரு மெயின் ரூல் இல்ல ஒரு மெயின் வேலை என்னன்னா, நம்ம பார்க்குற நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம எந்த இடத்த பார்க்குறோன்றது வந்து ஒரு நம்ம கன்வே பண்ணிடணும். அந்த இது ஈஸியா கன்வே பண்ணிட்டாங்க இந்த படத்துல. ஆ மெயினா ட்ரோன் ஷாட்ஸ் அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் கான்சார்ன்ற ஒரு உலகத்தையே பிரசாந்த் நீல் உருவாக்குனார்ல, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு உலகத்தையே கான்சார்ன்ற ஊரே உருவாக்கி, அதுல வந்து ஒரு 21 டெரிட்டரீஸ்ன்னு பிரிச்சு, அந்த ஒரு ஊர உருவாக்கி இருக்காரு. ஒரு படத்துக்காக ஒரு ஊரே உருவாக்கி, அதுக்கு ஒரு ரூல்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்தாலும் மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. பட் கான்சார்ன்ற உலகத்த வந்து ஈரோப்பாங்க அந்த சைடுல இருக்கிறதெல்லாம் ஷூட் பண்ணி, நியூயார்க் அந்த சைடுல இருக்கலாம் ஷூட் பண்ணி தான் வச்சிருக்காங்கன்னு தெரியுது கான்சாருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஐடியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதில யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும் சரி, வர ஒவ்வொரு ஆளா சரி, இந்த படத்துல ஸ்டைலிங் சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களோட ட்ரெஸ்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்பரி மாஸ்டரோட ஸ்டண்ட் பிரிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவங்களோட ஸ்டண்ட் ஒவ்வொன்னும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ, இந்த படத்துக்கு என்ன ஒரு ஸ்டண்ட் தேவையோ, அந்த படத்துல ஒரு சூப்பர் குடுத்துருக்காங்க. ஸ்டண்ட்ஸ் ஒவ்வொன்னும் சூப்பரான ஒரு ஸ்டண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து பிரசாந்த் நீலோட ரைட்டிங் ஒவ்வொன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இந்த படத்துல வந்து பே பேக்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு நடந்திருக்கும். அதுக்கு ரிட்டர்னா ஒண்ணு குடுக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அது இந்த படத்துல அவர் வந்து சூப்பரா எழுதியிருப்பார். என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்ருதிஹாசன் வம்பிழுக்கிறவங்க வந்து ஸ்ருதிஹாசன் வம்பிழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பிரபாஸ் வரப்போ அவர் என்ன சொன்னா, "வாய உடைச்சிட்டான்டா, காதுல அடிச்சிட்டான்டா, தவடைய பெத்துட்டான்டான்னு" சொல்றப்ப, அதுக்கு பேபேக்கா அந்த ஃபைட் சீன் வரப்ப ஃபர்ஸ்ட் வாயில அடிப்பாரு. அதுக்கப்புறம் காதுல அடிப்பாரு. அதுக்கப்புறம் மொத்தமா ஆளையே சாச்சிருவாரு. அதே மாரி தான் கான்சார்ல நடந்துகிட்டு இருக்கிறப்ப பிருத்திவிராஜ் வந்து அந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட்டிங் வந்து பிருத்திவிராஜ் கிட்ட ஒருத்தர் சொல்லுவாரு, "உனக்கு ரொம்ப அவமானமா தான் அவன் தலைய வெட்டி என் கால்ல போட்டுரு" அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு பேபேக்கா என்ன பண்ணுவாங்க, பிரபாஸ் வந்து அவன் தலைய விட்டு பிருத்திவிராஜ் கால்ல போடுவார். அந்த ஒரு பேபேக் அந்த ரைட்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. பிரசாந்த் நீலோட ரைட்டிங் இந்த படத்துல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு மைண்ட் ப்ளோயிங்கா இருந்தது. அந்த கான்சார்ன்ற உலகத்த உருவாக்குன விதமா இருக்கட்டும் சரி, அதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டதா இருக்கட்டும் சரி, சூப்பரா பண்ணியிருப்பாரு பிரசாந்த் நீல். அண்ட் உண்மையாலே கிளைமாக்ஸ் ட்விஸ்ட்லாம் நான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட். அதுவும் இன்டர்வல் கிளைமாக்ஸ் நான் எப்பயுமே சொல்றேன், இன்டர்வல் கிளைமாக்ஸ் சூப்பரா பண்ணிட்டா படம் வேற லெவலா இருக்கும். அதே தான் இந்த படம் இன்டர்வல் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் எப்படியோ அதே தான் கிளைமாக்ஸ் ஒரு கூஸ் பம்ப்ஸ் குடிச்சு ஒரு மாதிரி என்ன ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்குன்னு எனக்கு உண்மையாலே எனக்கு இன்டர்வல்ல வந்து எனக்கு வந்து அந்த ஹெலிகாப்டர் இருக்கவங்க அவன் தான் சீல பண்ணான்னு சொன்ன இடத்துலலாம் பிளாஸ்ட் ஆயிட்டேன். என்ன இவர் தான் இந்த சீன சொன்னாரா அந்த ஒவ்வொரு சீனா இருக்கட்டும் சரி. அதுக்கப்புறம் மெயின் அந்த படத்துல இன்னொன்னு என்னன்னா, அவர் அந்த கையில டாட்டூ குத்துற இடத்துல ஒரு ஃபைட் சீன் வச்சிருக்கலாம். பட் வந்து அத வந்து அவங்க அந்த டாட்டூ குத்துனவங்க கண்ண வச்சு நீ வேணா பார்த்து சொல்லே அப்படின்றப்போ ஒரு இடத்துல டக்குன்னு முடிச்சுருவாங்க. அவர் என்ன பண்ண போறாருன்னு அதிலேயே காமிச்சு முடிச்சுருவாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நீங்க எல்லாரும் போய் பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். பட் இந்த படம் வந்து எப்படின்னா, சில பேருக்கு தான் பிடிக்கும். சில பேருக்கு மீன்ஸ் கமர்ஷியல் படம் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இந்த படத்துல கமர்ஷியலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஒரு செம்மையான இது இருக்கு. அண்ட் சப்போஸ் நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை.